ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமினஹா ஜெய். இன்று குரோதி வருஷத்தினுடைய உத்தராயணத்தினுடைய மகர மாதம். இன்று மகா கும்பமேளா உத்தரபாகத்திலே வடக்கு திசையிலே உள்ள இடத்தில் எல்லோருக்கும் தெரியும். இதனுடைய அற்புதம் புனிதம் என்பது நாம் இந்த மனித மனத்திற்கு மனித எண்ணத்திற்கு ஒரு துளி கூட பிடிக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பமேளாவுக்கு கும்பம் என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு குடம். இந்த குடத்திலே என்ன இருக்கின்றது? அதில் பல கோடி தேவதா மூர்த்திகள், 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகளை கொண்ட கும்பமானது நம் கற்பனைக்கு எட்டாத மிக பெரிய பூமிக்கும் ஆகாசத்திற்கும் உடையது ஆகும். இதுதான் கும்பத்தினுடைய ரகசியம். இந்த தேவதாமூர்த்திகளுடன் கங்கையினுடைய பிரபாகமானது ஒன்று சேர்ந்து இன்றிலிருந்து வருகின்ற முதலில் வந்து நீராடுகின்ற மகான், சித்தன், யோகியர்கள், ஞானியர்கள், மும்மூட்சிகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள், எதீந்தாச்சார்கள், வல்லபாச்சார்கள், அவர்களுடைய குழாம் அவருடைய கூட்டத்துடன் வந்து புனித நீர் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வைபவம் முடியும் வரை. இது ஒரு சித்தனுடைய கணக்கு, தெய்வ கட்டளை. 100 பேர் இந்த மாதிரி ஒரு இடத்திலே வந்து ஸ்நானம் செய்யும்போது அருகில் ஒரு சித்தனோ மகானோ ஸ்நானம் செய்வான். அப்போ நாமும் சேர்ந்து நீராடும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி கர்ம வினைகளை எல்லாம் துடைத்து எறிந்து பரிசுத்தமாக புனிதவனாக ஆக்கி விடுவான். கரையேறியவுடன் மறுபடியும் நாம் என்ன செய்கின்றோம்? அதே கர்ம வினையை ஏற்றுக்கொண்டு வந்துவிடுகிறோம். அங்கு செய்கின்ற தவறான காரியங்கள், பேச்சுக்கள், செய்கைகள், செய்ய வேண்டிய கடமைகள், அங்கே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரமாண பத்திரம் போல் ஒரு உறுதிமொழி. இதுவரை நடந்ததையெல்லாம் மறந்துவிடு இறைவா, தப்போ தவறோன்னு சொல்ல முடியும். இனிமேல் என்னை உத்தம நிலைக்கு கொண்டு செல், மீண்டும் பிறவாமை வேண்டும். இது எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு வாக்கு. எங்கே பார்த்தாலும் கேட்கலாம். அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். முக்தி என்பது கிடைத்து விட்டால் அப்பாடி விட்டுச்சிரா கவலை என்று நினைக்கக்கூடாது. நன்றாக பாருங்கள். இந்த பூலோகத்திலே நாம் செய்கின்ற காரியமானது மிக 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 குறைவு. தெய்வலோகத்திற்கு போய்விட்டால் ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட நமக்கு ஓய்வே இருக்காது. அவ்வளவு கடினமான வேலை இருக்கும். ஆனால் சிரமம் தெரியாது. நான் என்ன செய்கின்றோம் என்று நம்மை மறந்து நாம் செய்வோம். ஆனால் ரெஸ்ட்டு, தூக்கம் கிடையாது. இப்போ யோசித்து பாருங்கள். பூமியிலே நாம் சௌரியமாக இருக்கின்றோம், நிம்மதியாக இருக்கின்றோம், நம்ம இஷ்டம் போல பண்ணுறோம். கைலாயத்திற்கோ வைகுண்டத்திற்கோ அவரவர் லோகத்துக்கோ சென்று விட்டால் அங்கே ஒரு கதையும் வேவாது. அரசர்கள் எல்லாம் கோவிலையும் கட்டி வைத்தார்கள், தான தர்மங்களை எல்லாம் செய்து காட்டினார்கள், பாவத்தையும் கட்டி கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு அரசருக்கு ஒரு குரு, ஒரு எடுத்துழைக்கின்ற அவர் தான் சர்க்குருவாக இருந்திருக்கின்றார். உதாரணமாக நாம் யாரையும் சொல்லக்கூடாது, நமக்கு தெரிந்த கரூராரை மட்டும் சொல்லுவோம். ஏனென்றால் பல அரசனுக்கு அரசவை கலைஞர், அரச குலகுரு வால்மீகி, விஸ்வாமித்ரர், பாரத்வாஜர், இதை பரத்வாஜர்னு சொல்லுவாங்க. இப்படி உதாரண சித்த புருஷர்களை, மகான்களை, குருவை பற்றி பேசுவோம். இப்படி ஒருத்தர் சும்மா இருந்தால் அவங்கள போய் தொந்தரவு பண்ணலாமா? ஏதோ அவன் பாட்டில் அக்கடான்னு உட்காந்துருக்கான், நமக்கே அப்படி நடந்த ஏதோ ஒருத்தன்
சும்மா உட்காந்துருந்தான். அவனை போய் சீண்டி சீண்டி சீண்டி, நீ திருட்டு பயலாச்சே, நீ என்னமோ ஏமாத்துற, ஊரை ஏமாத்துற அப்படின்னு கிண்டி கிளறி விட்டு அரசர் வரையும் கொண்டு போனாங்க ஒரு காலத்திலே. என்ன நீ என்னமோ பெரிய நடிக்கிறியா மகான்? நான் எங்கேயா சொன்னேன்? அவர் ஒன்றும் பதிலே சொல்ல. நான் மகான்னு சொல்ல, சித்தன்னு சொல்ல, யோகின்னு சொல்ல, அப்படியே உட்கார்ந்துருந்தார். அவனை சீண்ட 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 என்ன ஆச்சுன்னா, இந்த குளவியானது புழுவை கொட்டி 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 தான், குளவி என்பது பிறப்பு கிடையாது, வேறொரு புழுவை எடுத்து கொண்டு வந்து தனது கொடுக்கினால் கொட்டி 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 குளவியாக்கிவிடும். அப்படி என்ன செய்தால், ஒரு காலத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருத்தரை சீண்டி 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 என்னவோ பெரிய தெய்வ பக்தி மாதிரி, கடவுள் பக்தி மாதிரி நடிக்கிறியே, இன்னைக்கு என்ன திதின்னு சொல்லு, நன்றாக கவனித்துக் கொள்கள், என்ன திதி அப்படின்னு தான் கேட்டாங்க. வேற நட்சத்திரமோ கிழமையோ கேட்கல. அதனால திதி வார யோக கரண நட்சத்திரம் தான் ஆரம்பிக்கணும். நீ இதை மட்டும் சொல்லி அவனை விட்டுடுறோம். அதுதான் இறைலீலை. இன்னைக்கு பௌர்ணமி போ, அவ்வளோதான். எதேச்சியாக அவரது திருவாயிலிருந்து வந்த ஒலி போல கேட்டது. அவர் வாய் திறக்கவில்லை, நன்றாக தெரிந்து கொள். அவரை போல ஒரு ஒலி கேட்டது. அவர் வாயை திறந்து சொன்னாரா என்றால் யாரும் கவனிக்கவில்லை. வாயை திறக்காம மௌனமாக இருக்கும்போது ஒரு ஒலி கேட்டது, பௌர்ணமி. ஓஹோ, போய் பற்ற வச்சுட்டாங்க. அரசங்கிட்ட சொல்லிட்டான், இந்த ஆள் உளறான், இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்கிறான் ராஜா, அவனை விட்டு வைக்கக்கூடாது, நம்ம நாடே கெடுத்துருவான். அப்படியா என்று அந்த அரசன் அவரிடம் போய், பரவாயில்ல, அவன் பௌர்ணமின்னு தானே சொல்கிறான், இன்னைக்கு பௌர்ணமி திதியாக இருந்தால் நமக்கு பகல் நேரத்தில் தான் கண்ணு தெரியாதே, சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு முழு நிலவு வர வேணும்னு சொல்லிட்டு வா, இல்லைன்னா அவனுடைய தண்டனை கடுமையான தண்டனை, மேலே கட்டி வச்சு கீழே நெருப்பு போட்டு கொளுத்த வேண்டியதுதான், அப்படிதான் அந்தரத்தில் தொங்க வேண்டியதுதான், சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு காதும் கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு தனது பக்தி யோகம் ஞான யோகம் மேலே போயிட்டார். இப்படி இருக்கும்பொழுது இரவும் வந்து சேர்ந்து விட்டது. ஏன்னா ரொம்ப நீட்டி சொல்லிட்டு இருந்தா யாரும் கேட்கறது தயாரில்லை. இப்போ எத்தனை பேர் கேட்பாங்க? ஒருத்தர் கேட்டால் பெரிய சமாச்சாரம் என்ன. இப்படி இரவு பொழுது வந்து விட்டது. அரசனும் வந்து விட்டான். ஊர் மக்கள் எல்லாம் நக்கலும் கிண்டலுமாக கூடி வந்து விட்டார்கள். என்ன, சரி, அவரை பிடிச்சி இங்கே கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. தன் நினைவு இல்லாமல் இறை பக்தியிலே தனது அஸ்ட்ரால் டிராவல் சொல்கிறோம், அதில் தான் இருந்தாரே தவிர நடந்தது நடக்க போகிறது எதுவுமே அவர் அறியாதவர். சும்மா ஒருத்தனை சீண்டுனா என்ன ஆகும்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்குறார் போக மகிழ்ச்சி அகஸ்தியத்தை. அதனுடைய அர்த்தம் என்ன? சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன சுவாமின்னு போகர் வந்து அகஸ்தியத்தை கேட்குறார். யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக, நம்மை போல் விஷயம் தெரியாதவர்களுக்கு. அவர் அகஸ்திய சொல்றார், சாது மிரண்டால் சுடு காடு கொள்ளாது போகா, சுடுகாடு கொள்ளாது. அப்படி கொத்து கொத்தாக எல்லாம் போக வேண்டியதுதான். நடந்த நிகழ்ச்சி, நடந்த காரியமெல்லாம் தெரியும். அதுதான் சாதுவை மிரள வைத்ததனுடைய பாவ செயல், கொடுமையான செயல். அது என்னைக்கும் தனியாதது, வேறு ரூபம் கொண்டு படுத்தி எடுக்கும்னு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது. இப்படி நடக்கும் பொழுது இப்பயான்னு சொல்லி தப்பிச்சுக்கப்பா, இன்னைக்கு என்ன தீதி? பௌர்ணமிதான் அப்படிங்கிற ஒலி மட்டும் வந்தது. அவருடைய திருவாய் மலரவில்லை. சரி, தொங்க விடுறா, ஏணி மேலே ஏற்று, கழுமரம் மேலே ஏற்றி விடு, கீழே நெருப்பு போட்டு பொசுக்கு. தீயை மூட்டி விட்டார்கள். அவர் அப்பொழுது அந்த அம்பிகையானவள் அவளுக்கு ஞான ஒளி பிரகாசத்தை கொடுத்து அவளை பற்றியே எடுத்துரைப்பதற்கு திருக்காதுகளிலே கர்ண உபதேசமாக சொல்லி வைத்தாள். திருவாய் மலர்ந்தார். அபிராமி அந்தாதி பிறந்த இடம். அன்றிலிருந்து சாகாத வரத்தையே முதலில் பெற்றவர் திரு அபிராமி பட்டர். அந்தாதியினுடைய முழுவதும் சொல்லிவிட்டு போதும் பொழுது தனது மூக்குத்தியை கட்டி அப்படியே காதுடைய தோடுங்கிறாங்க, மூக்குத்திங்கிறாங்க. அது அவரவர்களுடைய
விருப்பம். விட்டெறிந்து எங்கே இருந்தார்? தனது பிள்ளையான அபிராமிப்பட்டருக்கு பரிசு கொடுக்கும்போது சென்ற இடம் பூரா ஒரு ஒளிப்பிரவாகம் வந்தது. அதுதான் அந்த இடத்தில் மட்டும் பூலோகத்தில் நிலவை போல காட்சி கொடுத்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நிலவை போல காட்சி கொடுத்தது. ஆனால் எல்லோரும் அதனுடைய அந்த பாட்டு அந்தாதி படும்போது தன்னை மறந்து அதிலேயே லயித்து விட்டார்கள். அரசன் முதல் ஆண்டி வரை கண் விழிக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நல்வழி காட்டுவதற்காக தாயார் அம்பாள் அபிராமியே நில ஒளியில் பிரகாசமாக ஜொலித்தாள். நிலவு தோன்றவில்லை, அம்பாள் தோன்றினாள். அதுக்குத்தான் சக்தி உபாசனை, அம்பாள் உபாசனை எல்லோரும் பெற்றார்கள். மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மூர்ச்சிகள், தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும். அதான் சாக்த லோகம் என்கின்ற அம்பாள் உபாசனை லோகம். இப்படி அம்பாளை வணங்கியவர்கள் கவி காளிதாசர். எப்படி ஊமையாக இருந்த காளிதாசர் பேசினார், எப்படி மகாகவி பாரதி சொல்லடி மீனாட்சி அபிராமி சிவசக்தி அப்படின்றால் சிவனையும் சக்தியும் சேர்த்து பாடினான் மகாகவி. சிவசக்தி, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. இப்படி சிவசக்தி என்று சொன்னால் இப்படி அன்னையை துதிக்காத மகான்களே கிடையாது. காஞ்சி கணிந்தகனி காமாட்சி அம்மனையே சொல்வார். இப்படி நிறையாக இருக்கின்றது. நமது வாத்தியார் அங்காளி அந்தாதி எப்படி சொன்னார்? அப்பதான் அன்று பள்ளியறை பூஜை முடித்து, அது நம்ம பார்த்தோம், சிவபாத பூஜை பள்ளியறை பூஜை முடித்து கண்ணாடி அறையை நோக்கி கண் மூடி கண் திறக்கும் பொழுது அங்காளி அவதாரமானால் அதிலிருந்து பிறந்தது அந்தாதி அபிராமி அந்தாதி அங்காளி அந்தாதி. இப்படி நிறையாக இருக்கின்றது. இப்படி ஒரு புண்ணிய ஆத்மாவானது நேற்று பல லட்சம் கோடி பேருக்கு அன்னம் பாலிப்பு, ஆடை, மாங்கல்யம், வஸ்திரம், புது வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்த ஒரு ஜீவனானது திருவண்ணாமலையில் ஐக்கியமானதை சொல்லுவாங்களே, பாம்பின் கால் பாம்பறியும். நேற்று கூறப்பட்டது. அவரவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திலே நேற்று முதல் இன்னொரு 12 நாளைக்கு 10 நாளைக்கான தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதும் மோட்ச தீபம் ஏற்றுவதும் நித்திய தர்ப்பணத்தை இப்பொழுதாவது ஆரம்பித்து சிறிது சிறிதாக செய்து வாருங்கள். காலமானது பொன் போன்றது. நமக்கு எல்லாருக்கும் தங்கத்து மேலே ஆசை. தங்கத்தை விட உயர்ந்தது காலம். இந்த காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. தங்கம் என்ன, வைரம் என்ன, வைடூரியம் என்ன சேர்ந்து வந்து குவியும். இதனால் பேர் ஆபத்தும், கவலைகளும், கஷ்டங்களும், விரோதங்களும், மன வேற்றுமைகளும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் வருமே தவிர சுகம் வராது. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவைகள் பற்று கொண்டால் இந்த ஜீவன் முக்தி அடைய முடியாது. அதை அனுபவிக்கும் வரை பலவிதமான சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நடந்து கொண்டே இருக்கின்றது. கலியுகே பிரதமே பாதே. இப்படி வாசனையா கடந்த ஜென்மத்தினுடைய தொடர்பு தான் இந்த ஜென்மம். நமது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நமது பிரேதத்துக்கு நாமே குளிப்பாட்டி கொள்கின்றோம். இது என்ன கதை? எந்த பயசத்தான் எந்த பயன்தான் எவனையா குளிப்பாட்டினா? ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரத்திலும் உறங்க சென்று விட்டால் இந்த ஆன்மாவானது எங்கோ ஒரு உலகத்திற்கு, கனவு லோகத்திற்கு சென்று விடுகிறோமே, எதை பற்றியோ சிந்தித்து செல்கின்றோமே. அப்போ இந்த உடலானது இறந்த உடலுக்கு சமம். அது இறப்பின் ஒத்திகை ட்ரையல் பகமே. இப்படி ஒத்திகை பார்க்குறோம். இப்படி இறப்பின் ஒத்திகை தான் இந்த உறக்கமானது என்று சித்தர்கள் எடுத்து உரைக்கின்றார்கள். நாடி என்றால் ஒரே ஒரு ஓலையை மட்டும் கிடையாது, பல கோடி சுவடிகள் சேர்ந்தால் நாடி என்று ஒரே பெயரில் வருகின்ற இல் சேர்க்காமல் ப்ளூரல், ஒரே இடத்துல டி என்கின்ற ப்ளூரல் வருகின்றது. நாடி என்பது ஒத்தை ஏடுகள் கிடையாது, பல கோடி ஏடுகள் சேர்ந்தது தான் நாடி. இப்படி ஞானபத்திர கிரந்தத்தினுடைய நாடிகள் சொல்லுகின்றது என்னவென்றால், நீ என்ன கற்றுக்கொண்டாலும் மறுபடியும் உன்னுடைய ஊழ்வினைக்குள்ளே மாட்டிக்கொள்வாய்.
அதிலிருந்து மாட்டாமல் இருப்பதற்கு ஒரு குரு அருகிலே இருக்க வேண்டும். அப்படி கிருஷ்ண பரமாத்மா இருந்தவரை அர்ஜுனனுக்கு எதிலும் வெற்றி, எங்கேயும் வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. கிருஷ்ண பரமாத்மாவானது பூலோகத்தை விட்டு பெறப்பட்டவுடன் அர்ஜுனனுக்கு அத்தனையும் தோல்வி. குரு இல்லை, குருவை அவன் மறந்துவிட்டான். இப்பொழுது கொண்டாடுகின்றோம் அர்ஜுனா அர்ஜுனா என்று. இடிமுழக்கம் மேக கர்ஜனை கேட்கும்போது அர்ஜுனா என்று சொல்லி பயந்து சொல்கிறோம். உண்மையாக சொல்கின்றமா? கிடையாது. ஒரு வில், ஒரு சொல், ஒரு வில்லுக்கு அர்ஜுனன், சொல்லுக்கு ராமன். இப்படி ஒரு வில், சிவதனுசு, விஷ்ணு தனுசு, இது முன்பாக கூறியது. புனர்வசு, அப்படி என்றால் வசு என்கின்ற தேவதைகள், அதிலிருந்து வந்தது நெய். வசு என்கின்ற முதல் படி, ருத்ர என்கின்ற இரண்டாவது படி, ஆதித்ய என்கின்ற மூன்றாம் படி, கடந்த நிகழ் வருங்காலம். வசு ருத்ர ஆதித்ய, வசு ரூபான், ருத்ர ரூபான், ஆதித்ய ரூபான். இப்படி அதுதான் மூலதோ பிரம்ம ரூபாயா, மத்தியதோ விஷ்ணு ரூபணி, அர்கதோ சிவரூபாயா ஸ்ரீ விஸ்வராஜாய நமோ நமகா என்று அரசமரத்தை கொண்டாடுகின்றோம். மரங்களுக்கு தலைவன் அரசு, காட்டில் விலங்குக்கு தலைவன் சிங்கம். இப்படி ஒன்னொன்றுக்கு சொல்லலாம். நமக்கெல்லாம் தலைவன் நமது குரு. எப்படி குரு இல்லாத வித்தை உரு இல்லை. இன்று ஞாயிற்றம்பல சித்தர், கண்ணொளி சுத்தர், சூரிய பிரகாசத்திற்கு கீழ் சூரிய மூலை என்கின்ற இடத்தில் இன்று வழிபடுவதும், சம்பருத்தி தைலத்தின் சாற்றி அபிஷேகங்கள் செய்வதும், சம்பருத்தி தைலத்தினால் விளக்கேற்றுவதும், கோதுமையால் ஆன பண்டங்களை படைத்து தானம் கொடுப்பதும், ஆரஞ்சு கலர் வஸ்திரத்தை அம்பாள் சுவாமிக்கு சாற்றி வழிபடுவதும், இன்று சூரியலிங்கம் திருவண்ணாமலையிலே வழிபட்டு அதுபோல் அடிப்பிரதர்ஷனம் செய்யும் போது சாக்ஷோபனிஷத்து கை கால்களிலே மருதாணி இட்டுக் கொள்ள வேண்டும். இது பொதுவான எப்பொழுதும் உள்ள நிரந்தர கடமை. சாக்ஷோபனிஷத் செல்லும்போது குறைந்தது 108 முறையானது அடிப்பிரதர்ஷனம் செய்து வந்தால், சூரிய நமஸ்கார பாராயணம் செய்வதும், வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்கின்ற கோளறுப்பதிகம் ஓதுவதும், நாயன்மார்களின் புராணங்கள் சரிதங்களை வாசிப்பதும், நித்திய பாகவதம் சர்க்கம் கொஞ்சமாவது படிப்பதும், சுந்தரகாண்டம் வாசிப்பதும், நல் ஒழுக்கத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று விடுமுறை என்று சோம்பேறியாகவும் வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் காலமானது எதிர்காலத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் நடக்க வேண்டும் சொல்வார்கள். இலையுதிர் காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இப்படி சொல்வார்கள். ஆனால் அந்தந்த காலங்களிலே அந்தந்த காரியங்கள் நடந்தாலும் நாம் செய்கின்ற கர்ம வினைக்கு ஏற்ப அவை மாறுதலாக மாறிவிடும். பெய்யாத நேரத்தில் பெய்யும், காயாத காலத்தில் காயும் என்று சொல்வார்கள். நமக்கு இன்னைக்கு ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், மழை பெய்தால் போக முடியுமா? உப்பு விற்க போகிறோம், மழை வரலாமா? தவிடு விற்க போகிறோம், காற்று வரலாமா? ஆக இறை நம்பிக்கையும் குரு நம்பிக்கையும் அன்னையின் ஆசீர்வாதமும் இருக்கும் பொழுது இவையெல்லாம் நாம் செய்யாமலே அமர்ந்த இடத்திலே அத்தனையும் சாதிப்பான் சித்தன். இப்படி கரூராருடைய சொல்படி நடக்காமல் ஏதோ பாதியில் விட்டுவிட்டு திருவண்ணாமலைக்கு திரு சேஷாத்ரி சுவாமிகளை போய் கேட்டுக்கொண்டு பானத்தை நிறுவுவதற்கு ஆசைப்பட்டாராம் தஞ்சை ஆண்ட ஒரு மன்னன். அப்பொழுது சேஷாத்ரி சுவாமிகள் கேட்டாராம், அங்கே கரூரான் என்ன பண்ணுறானா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனை போய் பார். திரும்பி வந்து அவரிடம் சொல்லும் பொழுது, அப்படியா அப்படி என்று தனது வாயில் போட்டு கொண்டிருந்த வெற்றிலை பாக்குகளை உமிழ்ந்து அதன் மேல் பானத்தை நிறுவி இன்றும் அந்த தஞ்சாவூர் பெருவுடையார் பானமானது கரூராருடைய ஆசியிலும் அனுகிரகத்தாலும் அங்கே நிர்மாணமாகிவிட்டது. யாரும் தூக்கி எடுத்து வைக்கவில்லை. தனது குருவை நம்பாமல் இவரை விட பெரிய குரு யார் இருக்கார், இவரை விட பெரிய குரு யார் இருக்கார் என்று தேடிக்கொண்டு இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்ன கதை, வீரர்கள் அரசவையிலே உள்ள ஆலோசகர்கள்லாம் சொல்லி வாங்க வாங்க கோயில் கட்டியாச்சுன்னு சொல்லி சேஷாத்ரி சுவாமிகிட்ட அழைத்து போனார். ஆனால் மகான்கள் தான் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் டெலிஃபோன் போல செய்தி இங்கே பரவிவிட்டது. குருவை நம்பாமல் வந்ததனால் அந்த அரசனுக்கு இன்னும் முக்தியோ மோட்சமோ
கிடைக்கவில்லை என்று ஞானப்பத்திர கிரந்தங்கள் கூறுவதாக பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி குரு துரோகம், குரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது, குரு இல்லாமல் வாழ்வது கண்டிப்பாக குருட்டு வாழ்க்கையாக முடிவு ஆகிவிடும். ஆனால் குருட்டு நம்பிக்கை சொல்லிட்டாங்கய்யா, அவ்வளோதான், எனக்கு அடுத்த பேச்சு கிடையாது. அப்படி கண்ணே தெரியாதவங்க, வயசாகி கண்ணே தடுமாறி இருந்தால் கூட கடவுளே நாராயணான்னு ஸ்லோகம் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க, அதான் குருட்டு நம்பிக்கை. கண் பார்வையற்றவர்கள் ஒரே சிந்தனையில் தான் இருப்பார்கள். ஏன்? கண் பலவிதமான பார்வையை பட்டுவிட்டு எதையோ நமது மனசுக்குள்ளே தட்டி விட்டுரும். நம்ம இதை நினைக்கிறதா, அதை நினைக்கிறதா, சாப்பாடை நினைக்கிறதா, போக்குவரத்தை நினைக்கிறதா, மணி 5 ஆச்சு 6 ஆச்சு 8 ஆச்சு இதை பற்றி நினைக்கிறதா, இதற்கும் காரணம் கண். இதனால் வருவது நல்லதும் கெட்டதும். கெட்டது தான் இப்பொழுது இந்த காலத்தில் அதிகமாக வருகின்றது. ஆகையினால குற்றங்கள் பெருக்கெடுத்தும் ஓடும் நாளாக இது தெரியப்படுகின்றது. ஏனென்றால் உத்தமர்கள் ஒவ்வொருவராக பூமியை விட்டு தனது லோகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்தாவது நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். இன்றைய உத்தரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் விஜயமும் அள்ளி கொடுக்கின்ற நல்ல நாள். இப்படி குருவை வணங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே. நீங்கள் ஜோதிடம் என்பது நமக்கு தேவைதான். அதையே வைத்துக்கொண்டு பெரும் கையினால் முழம் போட முடியாது. நீ என்ன செய்தாய், என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள், ஒரு மாதத்திலே அந்த நட்சத்திரம் மீண்டும் மீண்டும் சேர்ந்து வருகின்றது. அந்தந்த நட்சத்திரத்திற்கு அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பிறந்த நட்சத்திர கோயிலுக்கு சென்றார்களா, நட்சத்திர வைராக்கி தானம் செய்தார்களா, இப்படி தினமும் அணிய வேண்டிய நிறமான ஆடைகளை அணிந்தார்களா, பெரியவர்கள் பேச்சை கேட்டார்களா, இறைநாமம் அவரவர்கள் குலவழக்கப்படி ஓதினார்களா, தொழுதார்களா, வணங்கினார்களா என்றால் அவரவர்கள் மனதுக்கு தான் தெரியும். ஆகையினால நம்ம பெரிய சித்தனோ மகானோ கிடையாது. நன்றாயிருந்து காஞ்சி கணிதகணி சொல்வதற்கு அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் யார் ஒருத்தர் பெரிய மகான்கள் ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்றார்களோ அவர்கள் என்றைக்கும் கெடுவதில்லை. ஆனால் நாம் தான் அவர்களை நினைப்பதில்லை. இது யதார்த்தம். காலப்போக்கிலே எல்லாத்தையும் மறந்துட்டு 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது, எனக்கு காஞ்சி பெரியவாள்கிட்ட போனேன், அவளுடைய ஆசீர்வாதத்தில் தான் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அடா நாராயணா, இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தெலாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது கிடையாது. இப்படி தான் குருவினுடைய கதி. குருவை பிரித்து விடுகின்றோம். குருவை விட்டு சொல்வார்கள், சித்தங்கிட்ட நெருங்கினாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப தூரம் போனாலும் பெரும் வேதனை தான். இப்பொழுது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நெருங்க வேண்டுமா விலக வேண்டுமா என்று. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையது. அருளாளா அருணாச்சலா.